ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொந்தரவு மன்னிக்கணும். 7 to 5 35 7 5 மார்க் எழுதுகிற மாதிரி நான் சொல்ல போகிறேன். வளவள கொலன்ட்டெல்லாம் இல்லை, நீட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன். ஸோ என்ன அப்படின்னா, கொஞ்சம் லாங் வீடியோ தான், மன்னிச்சிருங்க என்ன லாங் வீடியோ போட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணதுக்கு. பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 to 5 35 அடிக்கிறதுக்கான இது வந்துடும். ஸோ என்ன அப்படின்னா, பேராகிராஃப். ஸோ பேராகிராஃப் 3 பேராகிராஃப், சப்ளிமெண்ட்ரி, போயம் அண்டு இது ப்ரோஸ். ஸோ ப்ரோஸில் நான் இங்கே என்ன சொல்கிறேனோ அது படி, போயமில் நான் என்ன சொல்கிறேனோ படி, சப்ளிமெண்ட்ரியில் என்ன சொல்கிறேன் படி, அவ்வளோதான். வேறு எதுவும் வேணாம். இதான் உன்னோட வே டு சக்ஸஸ் கைடு. ஜென்ரல் பேராகிராஃப்னு இருக்கும், அதை மட்டும் படித்தா போதும். ஸோ ஃபஸ்ட்டு இது 3 சொல்லிட்டு சம்மரி ரைட்டிங் சொல்கிறேன். எரர் ஸ்பாட்டிங் சொல்ல போகிறேன். எரர் ஸ்பாட்டிங் ரூல்ஸோட உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். கவனிச்சிங்கன்னா 5 மார்க் அதில். அப்புறம் ஆர் சாய்ஸில் வர்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் ஆனால் ஹோமோஃபோன்ஸ் அதுவும் பார்க்கலாம் நாளைக்கு கிராமர் கூட. பட் இது காம்ப்ரிஹென்ஷன் ஈஸி. ஸோ ஆல்மோஸ்ட் லெட்டர் ரைட்டிங்கும் பார்த்துருவோம். லெட்டர் ரைட்டிங்லாம் சூப்பராக ஒரு தமிழ் மீடியம் பையனால் கூட 5 மார்க் எடுக்கிற மாதிரி நம்ம பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக ஒரு 30 நிமிஷம் ஆகிடும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு 7 பேமெண்ட் எழுதுறதுக்கு புரியும். அப்போ தான் நீங்களும் படிக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கப்பா லைக் பண்ணி. அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கரியர் கைடன்ஸ் வீடியோ அடுத்ததெல்லாம் வரப்போதில்லை. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஜென்ரல் பேராகிராஃப், அதாவது இந்த மாதிரி தான் ப்ரோஸ் 2 ஜென்ரல் பேராகிராஃப் வரணும். டைட்டில்னு கொடுத்தா போதும். அதுக்கு பரிச்சை பேப்பரில் இதே மாதிரி ஒரு பாக்ஸ், பெருசாக ஒரு பாக்ஸ் அழகாக போட்டு, இந்த மாதிரி இல்லை, பாக்ஸ் ஒரு மாதிரி போட்டு, ஆத்தர் ஏஜே க்ரோனிங், தீம் லவ் இஸ் தி டிரைவிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் எவ்ரி செல்ஃப்னஸ் ஆக்ஷன், அந்த மாதிரி எழுதிடுங்க. ஓகே, அடுத்தது நிக்கோலா அண்ட் ஜாகோபோ were 2 little boys. Niccolo was a matured, responsible boy of 13. Jacopo was a lively boy of 12. Both of them were childish enough and in many ways quite artless. Niccolo was steady and engaging. ஸோ ஒரு மாதிரி கரெக்டான ஒரு வேர்டுலேயும் டெக்னிக்கலான ஒரு இங்கிலீஷ்லேயும் ஓரளவுக்கு இருக்குது. நீங்கள் ரொம்ப மொக்கையாக இல்லாமல் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் இது எழுதுனா 5 மார்க் கொடுப்பாங்கன்னு கேட்டால், நீங்கள் கண்டென்ட்டை எழுதுறத விட மேக்கப் பண்ணணும், இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும். இன்ட்ரொடக்ஷன் இங்கே இல்லை. இன்ட்ரொடக்ஷன் வந்து உங்கள் கையில் வந்து அந்த சம்மரி மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அதுலேயும் இன்ட்ரொடக்ஷன் இருக்கும். சம்மரி மாதிரினா அந்த சினாப்சிஸ் போட்டு கொடுத்துருப்பாள்ல, அது எனக்கு எழுதக்கூடாது, பேராகிராஃபாக தான் எழுதணும். ஸோ பேராகிராஃபாக எழுதுனா தான் 5 மார்க் உறுதியாக கிடைக்கும். சினாப்சிஸ் போட்டு எழுதுனாலும் உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். பட் பேராகிராஃபாக எழுதும்போது தான் அது பேராகிராஃப்னு அர்த்தம். பேராகிராஃப்னு தானே கொடுக்குறாங்க மேலே 150 வேர்ட்ஸுன்ட்டு. அதனால் பேராகிராஃபாகவே எழுதுங்க. ஸோ சூட்டபிள் டைட்டில் நீங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு மாரல் எழுதிடுங்க, இது எழுதிடுங்க. பட் இப்படி மொக்க போட்டு எழுதாதீங்க. மேலே ஒரு 3 லைன் இன்ட்ரொடக்ஷன் இங்கே கொடுத்துரு. இன்ட்ரொடக்ஷன் இது முடித்ததுக்கப்புறம் இன்ட்ரொடக்ஷன் இங்கே 3 லைன் எழுதிட்டு, 3வது லைன் கீழே, சும்மா ஒரு பேச்சு சொல்கிறேன், 3வது லைன் கீழே இங்கே ஸ்டார்ட் பண்ணு. இங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடாது. 3வது லைன் கீழே இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த பேராகிராஃபை அப்படியே எழுதிக்கிட்டு மாரல் எழுது. கன்ஃபார்மாக 5 மார்க் நீட்டாக ப்ரெசன்டேஷன் இருந்தால் உனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அது குறைஞ்சது 4, 5ங்கிறது உன்னுடைய பெரிய லெவலில் இருக்கணும். ஓகேவா? அடுத்தது நைஸ் கப் ஆஃப் டீ. போன வருஷம் கேட்டது, பட் இருந்தாலும் பார்த்துக்கோங்க, இதுவும் கொடுத்துருக்குறேன். அடுத்தது பாருங்கள், இன்ட்ரொடக்ஷன் இருக்குது. இந்த இன்ட்ரொடக்ஷன் தான் அங்கே எடுத்து எழுத சொன்னேன். ஆனால் இன்ட்ரொடக்ஷன் ஹெட்டிங் போட்டுறாத. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, தீமு எல்லாமே இருக்குது. அடுத்தது செலிப்ரேட்டிங் ஆஃப் பீயிங் அலைவ். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 சொன்னேன் இல்லையா ப்ரோஸில், இந்த 3 ப்ரோஸ் படித்தப்போ நைஸ் கப் ஆஃப் டீ படிக்கலான்னு பரவாயில்ல. நல்லா படிக்கிறோம், 3மே படிச்சிரு. படிக்க முடியாதான் ஃபஸ்ட்டு 1 3rd 1 படிச்சிரு ப்ரோஸில். இதே தான், அதே மாதிரி பேட்டர்னில் எழுதிரு. அடுத்து வந்து ஜென்ரல் பேராகிராஃப். ஸோ ஃபார் எதுக்கு சப்ளிமெண்ட்ரி 3rd சப்ளிமெண்ட்ரி ஆனஸ்ட் ஆஃப் ராபர்ட் பால்வின், அதாவது தீம் இது. ஸோ இவங்க ஆத்தர் பேர்லாம் நீங்கள் பார்த்து எழுதிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள், இங்கே இருக்குது. இந்த இன்ட்ரொடக்ஷன் தூக்கி முன்னாடி 2 லைன் எழுதிட்டு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணி தீம் மாரல் எழுதிடுங்க. ஓகே தானே? ஆத்தர், தீமு, டைட்டில் அதே மாதிரி. இப்போ ப்ரோஸுக்கு என்ன பண்ணி அதே மாதிரி எழுதிடு. கதை மாதிரி எழுதி வச்சிடாத, கதையாக எழுதணும். ஓகேவா? கதை மாதிரி அப்படின்னு எழுதக்கூடாது. ஓகே, ரைட். அடுத்த சப்ளிமெண்ட்ரி 1 அக்ஸினோவெல்லாம் கண்டிப்பாக இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா எழுதிட்டு பாருங்கள், இதே போதும். நீங்கள் 2 பக்கத்துக்கு ஒரு இதெல்லாம். ஸோ மாரல், தீமு, ஆத்தரு, டைட்டிலு, அந்த ஹெட்டிங் அதே ப்ரோஸில் நான் என்ன சொன்னேன்னா அதே ஃபார்மேட்டில் எழுதிட்டு அவ்வளோதான். இதில் படிச்சுக்கோ, ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த இன்ட்ரொடக்ஷன் அங்கே கொடுத்துரு. இன்ட்ரொடக்ஷன் நான் சிலது கொடுக்கலன்னா நீ பார்த்துக்கோ வே டு சக்ஸஸில். ஓகே, அடுத்து போயம் பொறுத்த வரைக்கும் இது கிடையாது. போயம் பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்டலும் கேஸ்னட்ரி தான் கேட்க போகிறாங்க.
ஸோ அது 2 நீங்கள் படிச்சினாலே போதும், இல்லை ஃபஸ்ட்டு 3 படித்தாலும் சரி. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து கேசினட்ரி இங்கே இருக்கு பாருங்கள். வாட் ஷீஸ் தி அதாவது கேசினட்ரியை டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ இதை நீங்கள் படித்து நீங்கள் என்ன கேசினட்ரியில் என்ன கேட்டாலுமே என்ன பண்ணலாம், இது எழுதி வச்சுரு. ஆத்தரு, டீமு, டைட்டில் போட்டுரு, இதுக்கும் மாரல் போட்டுரு. டீமு நீ தான் கண்டுபிடிச்சி போட்டுக்கோ, சரியா? ஓகே, அடுத்தது பாருங்கள். தீம் இங்கே இருக்குது, கேசினட்ரியோட தான். ஆமாம், இல்லை இது கேஸ்ட்ரலோடது. தீமு அதெல்லாம் அதிலே இருக்கும், அந்த சினாபிசிஸ் போட்டுறதுல அதிலே இருக்கும். அதை பார்த்து அங்கே எழுதிடு. கேஸ்டலுக்கு வந்து அதான் இங்கே இருக்கு பாருங்கள். ஹியூமன் கிரிட் லெட் டு தி மைட் ஃபால் ஆஃப் தி சிட்டாடல் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்குறான். கேஸ்டலோடது இது. நீங்கள் ஆரம்பமாக டைட்டில், ஆத்தர், தீமை போட்டு இன்ட்ரொடக்ஷன் இந்த 3 லைன் எழுதிட்டு, இன்ட்ரொடக்ஷன் ஹெட்டிங் போட்டுறதான் 3 லைன் எழுதிட்டு இதை பற்றி எழுது. போயம் லைன்ஸ் எழுதணுமான்னு கேட்டால் போயம் லைன்ஸ் எழுதுனா நல்லாயிருக்கும், எழுத முடியலன்னா வேண்டாம், மார்க்லாம் போகாது. அதனால் மெமரி போயமாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு மாறல் அவ்வளோதான். 3 போயமு, 3 சப்ளிமெண்ட்ரி, 3 ப்ரோஸ் படித்தாலே போதும். ஃபஸ்ட்டு 3 இல்லை, நான் சொன்ன மாதிரி நீங்கள் 2 என்ன 2ன்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட் 2 கிடையாது. கேஸ்டலு, கேசினட்ரி, போயமு. சப்ளிமெண்ட்ரினா ஃபஸ்ட்டு 3rd, ப்ரோஸ்னால் 2 ஜென்டில்மேன் அஃபேர்னா ஹவர் ஆஃப் ட்ரூத்தா, இந்த 3rd ஒன். ஓகேவா? ஆமாம், 3rd ஒன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீ படிச்சினா எஸ்கேப்பு பார்த்துக்கோ அந்த மாதிரி. ஸோ இதெல்லாமே கொடுத்துருக்குறேன் பாருங்கள். ஆமாம், ஓகே, சரி. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து பேராகிராஃப் பார்த்தாச்சு, இப்போ எப்படி எழுதணும் அப்படிங்கிறது. பேராகிராஃப் பார்த்தா சம்மரி, அடுத்து வந்து என்னது லெட்டர் ரைட்டிங், அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டிங், அவ்வளோதான். ஸோ லாஸ்ட்டாக காம்ப்ரிஹென்ஷன். இதை பார்த்து முடிப்போம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சம்மரி ரைட்டிங். சம்மரி ரைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி மார்க் போடுறாங்க மாதிரி, ரஃப் டிராஃப்ட்டுக்கு 1 மார்க், டைட்டிலுக்கு 1 மார்க், ஃபேர் டிராஃப்ட்டுக்கு 3 மார்க், இப்படி தான் மார்க் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ சம்மரி ஆர் நோட் மேக்கிங் இப்படியும் கேட்கலாம், சம்மரி கேட்கலாம். சம்மரி தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கணும், நோட் மேக்கிங்கில் தான் தப்பாயிடும். சம்மரியே எழுதிக்கோங்க. சம்மரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ பெருசு கொடுக்குறாங்க, நீங்கள் வேர்ட்ஸ் எல்லாம் எண்ணிக்கோங்க. டைமாக தான் செய்ய, என்ன பண்ணுறது, கொஞ்சம் டக்கு டக்குன்னு எண்ணு. எக்ஸாம் இல்லை, வேர்ட்ஸை கொஞ்சம் கரெக்டாக எண்ணி வச்சுக்க. எண்ணிட்டு இப்போ எதை பற்றி பேசுகிறாங்கன்னு பாரு. எதை பற்றி பேசுகிறாங்க, சோயாபீன்ஸை பற்றி பேசுகிறாங்க. அதனால தான் சோயாபீன்ஸுன்னே, இல்லை விட்டமின்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம், பட் சோயாபீன்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ சோயாபீன்ஸ் அப்படிங்கிற டைட்டில்னால தான் சோயாபீன்ஸ் டைட்டில் ரஃப் காப்பின்னு கொடுத்துருக்காங்க. ஃபேர் காப்பி அது கீழே டைட்டில் சோயாபீன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. டைட்டிலுக்கு 1 மார்க்கு பார்த்தியா, ரஃப் காப்பிக்கு 1 மார்க்னு நினைக்கிறேன். இங்கே கொடுத்துருக்கான் பாரு, ரஃப் டிராஃப்ட்டுக்கு 1 மார்க், டைட்டிலுக்கு 1 மார்க்கு, ஃபேர் டிராஃப்ட்டுக்கு 3 மார்க்கு. அப்போ ஒரிஜினல் பேராகிராஃபில் 150 வேர்டு இருக்குன்னு வச்சுக்கலாமே, ரஃப் காப்பி அதோட பாதி 75 வேர்டாக நீ எழுதிரு. எண்ணிட்டுலாம் இருக்க முடியாதுல்ல, அப்ராக்சிமேட்டாக எதுவும் அடிச்சு விடு. ஓகேவா? இதோட பாதி என்னது, 75ஓட பாதி ஒரு 37 38 வேர்டோ எழுதிட்டு, எண்ணிட்டுலாம் இருக்க வேண்டாம். அது சுருக்கி கொஞ்சம் அப்படியே 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 ஏதோ ஒரு லைனை விட்டு எழுதிடு, அவ்வளோதான். இதுக்கு டைட்டில் அது கொடுத்துட்டு இங்கே வேர்ட்ஸ் இன் தி பேசேஜ் 216, அதாவது மொத்தமாக அந்த ஒரிஜினல் பேராகிராஃபில் வேர்ட்ஸ் இன் சம்மரினா பேராகிராஃபில் 79. நீ என்ன பண்ணுற, வேர்ட்ஸ் இன் ஒரிஜினல் பேராகிராஃப், வேர்ட்ஸ் இன் இல்லைனா கிவன் பேராகிராஃப், வேர்ட்ஸ் இன் ரஃப் காப்பி, வேர்ட்ஸ் இன் ஃபேர் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதினாலும் கரெக்டு தான். ஓகேவா? ஸோ இந்த வேர்ட்ஸில் எழுதணுமாங்க சார்னா எழுதுனா நல்லாயிருக்கும். அடுத்தது ரஃப் காப்பி அடிக்கணுமா, லெஃப்ட் டு ரைட் அடிச்சுக்க. ஓகேவா? லெஃப்ட் டு ரைட் அடிச்சுக்க, அடிக்கணும். ஓகேவா? அடித்தா தான் உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கிற மாதிரி இருக்கும். 5 மார்க். ஓகேவா? 5 மார்க் கொடுத்துருவாங்கன்னு கேட்டால் கொடுத்துருவாங்க. ஓகேவா? நல்லாயிருக்கும். ஓகேவா? ப்ரெசன்டேஷனில் லெட்டர் ரைட்டிங் இதுதான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் டைம் எடுத்து பாரு. 7 லெட்டர் ரைட்டிங் இருக்குது, 7மே நான் சொல்லித்தரேன். இது யாருக்கு முக்கியமோ இல்லையோ, ரொம்ப முடியாத பசங்க அண்ட் லெட்டர் ரைட்டிங்லேயே 5 மார்க் எடுக்காதவனுக்கு தான் சொல்கிறேன். பேஜ் நம்பர் 18 இருக்குது உங்கள் புக் பேக்கில், 5 மார்க் கன்ஃபார்ம். ஸோ இதுக்கு 7 லெட்டர் ரைட்டிங், 7 லெட்டர் ரைட்டிங் பார்த்துட்டிங்கன்னா 1 இன்ஃபார்மல் ஃபார்மல் 2மே இருக்குது. இதில் இருக்கிறது மட்டும் பார்த்துட்டு போனாலே கன்ஃபார்ம் 1. சரியா? பாடி ஆஃப் லெட்ரு கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வரும்னா உனக்கு எழுத தெரிலனா தயவு செய்து மனப்பாடம் மட்டும் போயிடு, ஏன்னா 5 மார்க் உனக்கு கிடச்சிரும். பாரு, grandma, you had been to your grandma's house during the summer holiday. You enjoyed your stay in a company. Write a letter to your grandma stating how much you miss her after returning to your home. கிராண்ட்மாக்கு ஒரு லெட்டர் எழுதுகிற, நீ வந்து வீட்டுக்கு வந்துட்ட, கிராண்ட்மா கூட தங்கியிருந்த, ஓகேவா, எவ்வளோ மிஸ் பண்ணுறங்கிறது ஒரு லெட்டர் மூலிமா அவங்க வெளிப்படுத்தி லெட்டர் அனுப்புகிற. ஓகேவா? அப்போ டியர் கிராண்ட்மா தானே ஆரம்பிக்கணும். டேட்டு இங்கெல்லாம் எழுதுகிற, டேட்டு இசட்னு போட்டுரு, அவ்வளோதான். டேட்டுக்கு டேட்டெல்லாம் எழுத வேண்டாம், இசட் போட்டுரு. பேருக்கெல்லாம் எக்ஸ்எக்ஸ்ன்னு போட்டுரு. மிஸ்டர் ராணி, மிஸ்ஸஸ் ராணின்னு போட்டுருக்கு, நீ எக்ஸ்எக்ஸ்னே போடு, தப்பே கிடையாது. யுவர்ஸ் லவ்லிங்லி எஸ்எஸ்எஸ், இங்கே வேணால் வைவைன்னு போட்டுக்கோ, அவ்வளோதான். அடுத்த டியர் கிராண்ட்மா, ஐ எம் ஃபைன், ஹவ் ஆர் யூ கிராண்ட்பா, இங்கே எக்ஸ்எக்ஸ் தானே யுவர்ஸ் லவ்லிங், அப்போ இங்கேயும் எக்ஸ்எக்ஸ் தான். அட்ரஸ் ஆன் தி கவர் அப்படிங்கிறப்போ மிஸ் ராணின்னு போட்டுக்கோங்க, இங்கேயும் வைவையோ எக்ஸ்எக்ஸோ போட்டால் போதும். ஐ எம் ஃபைன், ஹவ் ஆர் யூ கிராண்ட்பா அண்ட் அதர்ஸ், ஐ எம் என்ஜாய்ட் மை ஸ்டே இன் தி வில்லேஜ், ஐ மிஸ் யூ வெரி மச் கிராண்ட்மா.
ஐ மிஸ் யுவர் ஸ்டோரிஸ், யுவர் ஃபுட், யுவர் ஸ்கோல்டிங்ஸ் எக்ஸெட்ரா. ஐ மிஸ் யூ ஸோ மச் கிராண்ட்மா, கன்வே மே ரிகர்ன் டு ஆல். எவ்வளோ நீட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ நீட்டாக சொல்லியாச்சு. இது நீ உன்னுடைய ஆன்சர் ஷீட் எழுதுனா 4 லைன் 5 லைன் வரும், இப்படி வரும், போதும், 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ நீ வளவள குளவலாம் எழுத வேண்டாம். சரி, அடுத்து போகலாம். அடுத்து வந்து யூ ஆர் தி ஹெட் ஆஃப் தி இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் இன் ரீயோண்ட் இன்ஸ்டியூஷன். இந்த வருஷம் என்ன கேட்டாங்கன்னு பார்க்கலாமா? 2025 என்ன கேட்டாங்கன்னு பார்த்துடலாம். அது பார்த்தா உனக்கு தெரிஞ்சு போய் 2025 என்ன கேட்டாங்களோ அது பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அது ரிப்பீட் ஆகாது. அதை தவிர்த்து வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா வந்துட போகுது. 2025 லெட்டர் ரைட்டிங் வந்து ஃபர்னிச்சர், வேவ் ஃபர்னிச்சர் கம்பெனி, லெட்டர் டு தி மேனேஜர் ஆஃப் வேவ் ஃபர்னிச்சர் கம்பெனி ஆர்டரிங் தி ஃபர்னிச்சர், அது கேட்டிருக்காங்க. ரைட் லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் டிஸ்கிரைபிங் யூ செலிப்ரேட்டட் பொங்கல். பொங்கலை பற்றி எழுத சொல்கிறாங்க. பட் பொங்கலை பற்றி இது இல்லை. பட் ஒன்றாவது புக் பேக் வந்துடும், பயப்படாது. ஸோ அப்போ அந்த ஃபர்னிச்சர் பார்க்க வேணாம், ரிப்பீட் ஆக வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் சும்மா பார்த்துக்க. இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க ஹெட்டாக, உங்களுக்கு ஒரு அழைப்பு கடிதம். ஸோ இது வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்லைனா நம்ம டினை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு லெட்டர். ஸோ ஓகேவா, கூப்பிட்றாங்க இல்லையா, ஃப்ரம் டு. இது வந்து ஒரு ஃபார்மல் லெட்டர், பார்த்தாலே தெரியுது. ஸோ அப்போ ஃப்ரம் எப்படி எழுதியிருக்காங்க பார்த்தியா, டூ எப்படி எழுதியிருக்காங்க பார்த்தியா. டியர் சார், சப்ஜெக்ட்னு எழுதணும். ஐ அக்செப்ட் யுவர் இன்விடேஷன், ஐ வில் ப்ரிசைட் ஓவர் தி ஃபங்க்ஷன், தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அவ்வளோதான்யா, நீ வந்து உட்காந்து கதையாக எழுத வேண்டாம், இது போதுங்கிற. தேங்கிங் யுவர் ஃபெய்த்ஃபுல்லி அட்ரஸ் ஆன் தி கவர். தோண வளன்னு எழுதுறதுக்கு இப்படி எழுதி 5 மார்க் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா. அடுத்து ரைட் எ லெட்டர் டு தி ஹெட் மாஸ்டர் ஆஃப் யுவர் ஸ்கூல் ரெக்வஸ்டிங் டு ஹெல்ப் யூ அப்டைன் டூப்ளிகேட் மார்க் ஷீட். கண்டிப்பாக அது கேட்பாங்க. மார்க் ஷீட் தொலைஞ்சு போச்சு, டூப்ளிகேட் மார்க் ஷீட் வந்து பொறுத்து ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் நம்ம வந்து ஹெட் மாஸ்டருக்கு எழுதுகிற மாதிரி. ஃப்ரம் டு ஹெட் மாஸ்டருக்கு, டிஎஸ் சார், டூப்ளிகேட் மார்க் ஷீட் வந்து தொலைஞ்சு போச்சு, ரெக்வஸ்ட் ஐஎம் XXX, அதாவது ஏதாவது ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னு வச்சுக்கோ, ஸ்கூலில் படிக்கிறேன். ஐ ஸ்டடீட் தேர் லாஸ்ட் இயர், ஐ ஹாவ் லாஸ்ட் மை மார்க் ஷீட் வைல் ட்ராவலிங், ப்ளீஸ் ஹெல்ப் மீ டு obtain மை டூப்ளிகேட் மார்க் ஷீட், ஐ என்க்ளோஸ் தி ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் தி மார்க் ஷீட். அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாரு. நீ இதை பார்த்துட்டு போனேன். நான் லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லிட்டா, ஃபார்மேட்டுக்கு 2 மார்க் கிடச்சிடும். ஃபார்மேட்னு இந்த ஃப்ரம் டு இந்த இதெல்லாம் எழுதுனா அதுக்கே 2 மார்க் கிடச்சிடும், பாடி ஆஃப் த லெட்டர் தப்புனாலும். ஓகேவா. தேங்க்யூ வேறு இடத்துல தேங்க்யூ எழுதணும். இப்போ இது வந்து என்னது, ஃபார்மல் லெட்டர் தானே. ஃபார்மல் லெட்டர் தேங்க்யூ யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ இன்ஃபார்மல் லெட்டரில் பாரு, யுவர்ஸ் லவ்விங்லின்னு ஏன் போட்டான், கிராண்ட் மார்க்கு ஃப்ரெண்டுக்கு எழுதுற மாதிரி அப்படி தான். அட்ரஸ் வந்து கவர், அவ்வளோதான். ஃப்ரம் டூலாம் கிடையாது. டேட்டு அதெல்லாம் கரெக்டாக எழுதியது, இங்கே டேட்டு வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏஇசட் கம்பெனி. ஆமாம், அடுத்தது வந்து ரைட் எ லெட்டர் டு ஏஇசட் கம்பெனி ரெக்வஸ்டிங் தெம் டு ரீப்ளேஸ் தி டிஃபெக்டிவ் யூசர். இது கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போது ஒரு கம்பெனிலேருந்து ஒரு கம்பெனி ரெக்வஸ்டிங் தெம் டு ரீப்ளேஸ் தி டிஃபெக்டிவ் யூசர் தட் யூ பாட் ரீசென்ட்லி. ஸோ ரைட் எ லெட்டர் டு ஏஇசட் கம்பெனி. ஏஇசட் கம்பெனிக்கு நான் லெட்டர் எழுதுறேன். நான் வந்து ஜூஸ் மேக்கர் வாங்கியிருந்தேன் அவங்ககிட்ட, அது ரிப்பேர் ஆகிடுச்சு, அது ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நான் லெட்டர் எழுதுறேன். அவ்வளோதான். இங்கே ஒன்று சொல்லியிருக்காங்க பாரு, இன்க்ளூடிங் தி ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ், ப்ராப்ளம், டேட் ஆஃப் பர்ச்சேஸ், ரிசிப்ட் நம்பர், மாடல் அண்ட் வாரண்ட்டி, இதெல்லாம் இன்க்ளூட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து இன்க்ளூட் பண்ணணும். இங்கே எழுதலை, நீங்கள் எழுதணும். ஃப்ரம் டு எழுதிட்டியா, எப்படி எழுதணும் அப்படி எழுதிக்க. டியர் சார், ரீப்ளேஸ் தி டிஃபெக்டிவ் சார். என்ன பிரச்சனைங்கிறத சொல்லிவிட்டான், அவ்வளோதான். தவிர ஒரு 5 லைன் 6 லைன் கிறுக்கிட்டு இருக்க வேணாம். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் போதும். ஐ பாட் ஏ ஜூஸர் ஃப்ரம் யுவர் ஷாப் லாஸ்ட் வீக், அவ்வளோதான். இட் இஸ் டிஃபெக்டிவ், ஐ ரெக்வஸ்ட் யூ டு ரீப்ளேஸ் இட், அவ்வளோதான். காப்பி ஆஃப் வில் இஸ் அட்டாச், முடிஞ்சு போச்சு. ஸோ என்னெல்லாம் சொல்கிறாங்க, அந்த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு வந்து ஏதாவது டேமேஜ் ஆச்சு ஏதோ ஒன்று சொல்லு. பர்ச்சேஸ், டேட் ஆஃப் பர்ச்சேஸ்னால் எப்போனா ஒரு XXXYYன்னு போட்டுவிடு, இல்லை டேட் ஏதோ ஒன்று போட்டுவிடு. ரெசிப்ட் நம்பர் ஏதோ நம்பர் கிறுக்கி விடு. மாடல் நம்பர் ஏதோ நம்பர் கிறுக்கி விடு. மாடல் நம்பர்னா MW அந்த மாதிரி ஆல்ஃபாபெட்டிக் லெட்டரும் வரும், அது கூட நம்பரும் வரும். அண்ட் வாரண்ட்டி அந்த இதுவும் சொல்லு. ஸோ இதெல்லாமே நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். இன்க்ளூட் தி ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால தான் அது நம்ம இங்கே எழுதுகிறோம். இல்லைன்னா எழுதிருங்க இதில். தேங்க்யூன்னு போட்டு அட்ரஸ் ஆன் தி கவர் யுவர் ஃபெய்த்ஃபுல்லின்னு போட்டுருங்க. XX ரைட் லெட்டர் டு வேவ் ஃபர்னிச்சர் கம்பெனி தான் போன வருஷம் கேட்டாங்க, மார்ச் 2025. பட் ரிப்பீட் ஆகுமான்னு தெரில. பட் என்ன பிரச்சனைனா, ஃபர்னிச்சர் வேணும், ஃபர்னிச்சர் ஆர்டர் பண்ணுற கோச்சிங் சென்டருக்கு. ஸோ இன்க்ளூட் தி டீட்டெயில்ஸ், டிஸ்கிரைப் தி ஃபர்னிச்சர், நம்பர் ஆஃப் பீசஸ், மோட் ஆஃப் பேமெண்ட், டைம் அண்ட் டெலிவரி ஆப்ஷன். ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ண சொல்கிறாங்க. அதை இன்க்ளூட் பண்ணிக்காங்க பார்க்கலாம். ஐ நீட் தி ஃபாலோயிங் ஃபர்னிச்சர், ப்ளீஸ் சென்ட் தெம் வெப் அண்ட் ஐ வில் பே ஆன் கேஷ் ஆன் டெலிவரி. இன்க்ளூட் பண்ணியாச்சு. டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி ஃபர்னிச்சர் அப்படிங்கிறாங்க. ஃபர்னிச்சரோட டிஸ்கிரிப்ஷன்னா ஃபர்னிச்சரை பற்றி சொல்லுங்கள். நம்பர் ஆஃப் பீசஸ் அது சொல்லியிருக்குதா, இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், பெஞ்சு, டெஸ்க்கு. மோட் ஆஃப் பேமெண்ட் கேஷ் ஆன் டெலிவரின்னு சொல்லியாச்சு. டெலிவரி ஆப்ஷன்ஸ், அதான் டெலிவரி ஆப்ஷன்ஸ் வந்து ஆன்லைனாக என்னங்கிறது, அதாவது
நேரில் வந்து கொடுப்பாங்களா அப்படி எந்த மாதிரி ஓகேவா, அந்த மாதிரிலாம் நீங்கள் எழுதணும். ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி எழுதினா போதும், ரொம்பலாம் வேண்டாம். அவங்களே எல்லாம் சொல்லிடுச்சு, ப்ளீஸ் தென் த பை வேன், டெலிவரி ஆப்ஷன் வந்து வேனில் வந்து கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்க என்ன தேவையோ அது இங்கே எழுதியாச்சு. ஸோ இது கேட்க மாட்டாங்க, கேட்டாங்கன்னா இது எழுதிடுங்க. அடுத்தது இது கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் பர்சனல் செக்ரட்டரி டு மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் எ கம்பெனி இன்க்ளூட் தி ஃபாலோயிங் டீட்டெயில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பயோடேட்டா. ஸோ இது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃப்ரம் டூன்னு எழுதிட்டு மேனேஜிங் டைரக்டருக்கு ஜாப் அப்ளிகேஷன் நான் அப்ளிகேஷன் போடுறேன். எதுக்கு? வேலை வாய்ப்புக்கு, அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக நான் வந்து இங்கே வந்து ரெஸ்யூம் அனுப்புகிறேன். ஸோ அப்போ ரெஃபரன்ஸ் யூ அட்வர்டைஸ்மெண்ட் இந்து பேப்பரில் நான் பார்த்தேன், ஐ சா யுவர் அட்வர்டைஸ்மெண்ட், ஐ வாண்ட் டு அப்ளை, ஐ அட்டாச் மை பயோடேட்டா, ப்ளீஸ் கன்சிடர் மை அப்ளிகேஷன். ஆக்சுவலாக இப்படி எழுதவே கூடாது, ரொம்ப முடியாத பசங்களுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் இன்னொரு லைன் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா இது எழுதினாலும் மார்க் கொடுக்குறாங்க, பட் 4 மார்க் தான் கொடுப்பாங்க. இதுக்கு டிக்ளரேஷன் இருக்குது, அந்த டிக்ளரேஷனும் எழுதிருங்க. தேங்க்யூ, பிளேஸு, டேட்டு, அட்ரஸ் ஆன் தி கவர், இதெல்லாம் பக்காவாக இருக்கும். உங்களுக்கு கொடுத்துருவாங்க 5 மார்க். பயோடேட்டா தானே, பயோடேட்டாவில் இந்த இன்ஃபர்மேஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்க. ஓகேவா? ரைட். இந்த பிடிஎஃப் நான் தரேன், தந்துட்டு ஆல்ரெடி மினி மெட்டீரியல் பிடிஎஃப் நீங்கள் தான் மதிக்கவே இல்லை. யூ விஷ் டு பிகம் ஏ பைலட், இது கேட்க வாய்ப்புக்கு. ஜூனில் கேட்டது. ரைட் ஏ லெட்டர் டு ஏ காலேஜ் என்கொயரிங், காலேஜ் தேடுற, பைலட் ஆகணும், அதுக்கான காலேஜ் நீ பார்த்துருக்க, அந்த காலேஜ் இப்போ காலேஜ் கிடச்சிச்சு, அந்த காலேஜில் என்னெல்லாம் கோர்ஸ் இருக்குது, அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு அதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு ஒரு லெட்ரு, அந்த காலேஜுக்கு ஒரு லெட்ரு. டீட்டெயில்ஸ் பாருங்கள், டீட்டெயில்ஸ், டியூரேஷன் ஆஃப் கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஸ்காலர்ஷிப்பு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, பிளேஸ்மெண்ட் டீட்டெயில், இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்ல, அதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணணும் இதில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரம் டூவு டியர் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மேட்ரு அவன் சொல்லிட்டான். டியூரேஷன் ஆஃப் கோர்ஸு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதை இங்கே எழுதிரு. டியூரேஷன் ஆஃப் கோர்ஸு, நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, ஸ்காலர்ஷிப்பு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ அவ்வளோதான், இப்படி எழுதினாலே போதும். ஸ்காலர்ஷிப் எஸ்ஆர் நோ, ஸோ இப்படி எழுதினா போதும். அதெல்லாம் அவங்க சொல்லணும்ல. இப்போ என்னென்னு புரிஞ்சுதா? பைலட் ட்ரைனிங் கோர்ஸ் ஆஃபர்ட் பை தி காலேஜ் இன்க்ளூட் தி ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் இன் யுவர் என்கொயரி. டியூரேஷன் ஆஃப் கோர்ஸு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஸ்காலர்ஷிப், இதெல்லாம் அவங்க தானே சொல்லணும். ஓகேவா? பார்த்துக்கோங்க. ஓகே, யூஎஸ் ஃபெய்த்ஃபுல்லி அது இன்க்ளூட் பண்ண சொல்லிக்கிறனால நம்ம இதெல்லாம் எழுதியிருக்கோம். இது கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த ரைட் ஏ லெட்டர் டு எ ஃப்ரெண்ட் ஆர் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல். அவனுக்கு ஜாண்டிஸ் வந்துருச்சு, அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான், அது வந்து நம்ம விசாரிக்கிறோம், நிலம் விசாரிக்கிறோம். ஸோ பாருங்க பக்காவாக இருக்குது, 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஏன்னா இதுவே உங்களுக்கு ஒரு 4 லைன் வந்துடும் அந்த பேஜில் எழுதும்போது. டேட்டு யுஎஸ் லவ்லிங்லேயே இது போட்டுரு, ராமன்லாம் வேண்டாம், XXYYன்னு போட்டுரு, அவ்வளோதான்ப்பா. இதை நீ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஒன்று எழுதிடலாம். சரியா? இப்போ 7 8 சொன்னால கன்ஃபார்மாக எழுதலாம். நீ தைரியமாக உட்காந்து ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து பார்த்தீங்கன்னா, ஏன் 1.5 மணி நேரம் செலவு பண்ணுறோன்னா நமக்கு மிஸ்டேக் வரக்கூடாது. சும்மா நீங்கள் ஏனோ தானே போட்டு 2 மார்க் 3 மார்க் தான் கிடைக்கும். அடுத்தது ஸ்பாட் தி எரர். ஸ்பாட் தி எரர் தனியாக சொல்லித்தரேன்னு நினச்சேன், நான் இப்போயே சொல்லி கொடுத்துட்றேன், டைம் ஆனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகேவா? லைவ் வரல இல்லை. மிஸ்டர் மனோ இஸ் அன் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர். மிஸ்டர் மனோ இஸ் அன் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர். சரி, இப்போ இங்கே என்ன சார் சொல்லி தரக்கு? நீங்கள் சொன்னதே சொல்கிறீங்க. ஆர்டிக்கல் ஏ இஸ் யூஸ்டு, ஆர்டிக்கல் ஏ தேன்னு அதெல்லாம் ஏன்னெல்லாம் ஆர்டிக்கல் ஏ இஸ் யூஸ்டு பிஃபோர் யூனிவர்சிட்டி யூஸ்ஃபுல் யூனிக் யூரோப்பியன் 1. என்ன சொல்கிறாங்க புரிஞ்சு? அந்த வவ்வல் லெட்டருக்கு AEIOU யூ அப்படிங்கிறது யூனிவர்சிட்டி யூஸ்ஃபுல் யூனிக் யூரோப்பியன் 1. அந்த வவ்வல் லெட்டர் வரக்கு முன்னாடி ஏ யூஸ் பண்ணணும். யூனிவர்சிட்டி யூ, எலிஃபேண்ட் இ, அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணணும். அப்போ சாரி, ஆனுக்கு பதிலாக ஏ யூஸ் பண்ணணும், ஆனுக்கு பதிலாக ஏ யூஸ் பண்ணணும், மறந்துடாத. அடுத்தது மிஸ்டர் ராஜா இஸ் அண்ட் எம்எல்ஏ. அப்போது எம்எல்ஏ, எம்ஏ, எம்பி இந்த மாதிரி ஃபுல் ஃபார்ம் எல்லாம் வந்துச்சுன்னா, ஹானரபிள், ஆனஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா, அவர் இந்த மாதிரி எதாவது வந்துச்சுன்னா ஆன் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணுங்கள். பார்த்துக்க. கெவின் இஸ் சீனியர் தென் ராய். இது கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின், ப்ரிஃபர் எ காஃபி தென் டீ அப்படின்னு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. சீனியர், ஜூனியர், ப்ரையர், இன்ஃபீரியர், சுப்பீரியர், ப்ரிஃபர்னா ஐ ப்ரிஃபர் காஃபி தென் டீ அப்படின்னு கேட்பாங்க. கேட்டாங்கன்னா அதை தூக்கிட்டு தூக்கிட்டு 2 எழுதணும், தூக்கிட்டு 2 எழுதணும், அவ்வளோதான். ஓகேவா? ரியா இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் மை கிளாஸ். ஒன் ஆஃப் தி அப்படின்னு வந்துச்சுனாலே இஸ் ஃபாலோட் பை எ நவுன் இன் ப்ளூரல். நல்லா பார்த்துக்கோ, இஸ் அப்படின்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டு, ஒரு ஸ்டூடெண்ட் பற்றி தானே பேசுகிறாங்க ரியா. அப்போது இஸ் ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அப்படிங்கும்போது இஸ் ஒன் ஆஃப் தி வந்து இஸ் ஃபாலோடு பை நவுன் இன் ஏ ப்ளூரல். நவுனை ஃபாலோ பண்ணி, இது நவுன் தானே, அதை ஃபாலோ பண்ணி ஒரு ப்ளூரல்னால் மெனி. அப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது சிங்குலரில் கொடுத்துருக்குறான், அப்போ அது ப்ளூரல் எழுதணுங்கிறாங்க. புரிஞ்சுதா உனக்கு? ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எழுதணும். தோ ஷீ ஸ்டடிட் வெல், இந்த மாடலில் ஒரு கொஷின் வரும்.
தோ அப்படிங்கிறது தோ ஷீ ஸ்டடி வெல் பட் ஷீ ஃபெயில்டு. தோ வந்தாலே பட்டு வரக்கூடாது, அவ்வளோதான் மேட்ரு. தோ வந்தாலும் என்ன வரக்கூடாது, பட்டு வரக்கூடாது, அவ்வளோதான். இங்கேயே சொல்லியிருக்காங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் லைக் அண்டு பட் ஆர் ஸோ கேனாட் பி யூஸ்டு. இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க. அப்போ தோ வந்தாலே பட்டு வராதுன்னு நினச்சிக்க, அவ்வளோதான். இருந்தாலும் இந்த ஒரு சென்டென்ஸ் பார்த்துக்க. ஆஸ் ஐ வாஸ் லைட் அப் வித் ஃபீவர் ஸோ ஐ டிட் நாட் அட்டன் தி ஸ்கூல் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், இங்கே நெகட்டிவ் டேர்ம் ஐ டிட் நாட் அட்டன் தி ஸ்கூல் அப்படிங்கிறாங்க. ஐ வாஸ் லைட் அப் வித் ஃபீவர் ஸோ வரக்கூடாதுங்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இன் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் கோஆர்டினேட் கன்ஜுகேஷன் லைக் அண்ட் பட் ஆர் ஸோ. இப்போ தான் நம்ம இதை பார்த்தோம், 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன்னா இந்த ஸோ பட்டு லைக் இந்த மாதிரி வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஓகே. சீயிங் த போலீஸ் அண்ட் தி தீஃப் ரேன் அவே. சீயிங் த போலீஸ் த தீஃப் ரேன் அவே, அண்டு வரக்கூடாது. சிம்பிள் சென்டென்ஸ் இது. இந்த கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் அண்டு பட் ஆர் கேனாட் பி யூஸ்டு. இப்போது சீயிங் தி போலீஸ் த தீஃப் ரேன் அவே, அவ்வளோதான். அண்டு வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா ஒரு சிம்பிள் சென்டென்ஸில் கன்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். யூ நீட் நாட் டு கோ தேர். யூ நீட் நாட் கோ தேர். நீட் நாட் இஸ் நாட் ஃபாலோட் பை இன்ஃபினிட்டிவ் டு. அதாவது நீட் நாட் அப்படிங்கிற இடத்துல அதுக்கப்புறம் டூ வராதுங்கிறாங்க. இன்ஃபினிட்டிவ் வித் டூ, அதுக்கப்புறம் டூ வராதுங்கிறாங்க. நீட் நாட் வந்தாலே அதுக்கப்புறம் டூ வராதுங்கிறாங்க. ஐ ஹாவ் பீன் லிவிங் ஹர் சின்ஸ் 5 years. சின்ஸ் ஃபாலோட் பை பாயிண்ட் ஆஃப் டைம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் தானே. சின்ஸ்ன்னு வந்தாலே சின்ஸ் 1980 1990 அப்படிலாம் வந்தாலே ஃபார் ஃபாலோட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ். சின்ஸ் வந்தாலே அதுக்கு முன்னாடி என்ன வந்துடும், அதாவது பாரு, ஐ ஹாவ் பீன் லிவிங் ஹர் சின்ஸ் 5 years. ஐ ஹாவ் பீன் லிவிங் ஹர் ஃபார் 5 years. சின்ஸ் வர இடத்துல என்ன வருமா, ஃபார் வரும். புரிஞ்சுதா? இந்த நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சின்ஸுங்கிறது எந்த இடத்துல வரும்னு சொல்கிறாங்கன்னா இயர் 1980 1919 தான் வரும். ஆனால் ஃபார் ஃபார்வர்ட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ்னால் எவ்வளோ வருஷம், 5 வருஷம் 6 வருஷம் இந்த மாதிரி வந்ததுன்னா ஃபாருன்னு தான் வரும். இப்போ 1980 1990 இந்த மாதிரி இயர் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா சின்ஸுன்னு தான் வரும். ஸோ புரிஞ்சுதா? எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஓகே. அன்லெஸ், இது கண்டிப்பாக கேட்பாங்க. அன்லெஸ் ஈ டஸ் நாட் கம் ஐ கேனாட் ஹெல்ப் ஹிம். 2 நெகட்டிவ் இருக்கக்கூடாது. அன்லெஸ் ஈ டஸ் நாட் நெகட்டிவ், ஐ கேனாட் அப்படிங்கிறது நெகட்டிவ். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஈ டஸ் நாட்டை தூக்கிடுறாங்க. அன்லெஸ் ஈ கம் ஐ கேனாட் ஹெல்ப் ஹிம், அவ்வளோதான். டஸ் நாட்டை தூக்கிடணும். ஓகேவா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க, நெகட்டிவ் இருக்கக்கூடாது. அன்லெஸ் இஸ் ஆல்ரெடி நெகட்டிவ். அன்லெஸ் ஆல்ரெடி நெகட்டிவ் பாரு, இது ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ், திரும்ப ஒரு நெகட்டிவ் கூடாது. அடுத்தது ஃபிசிக்ஸ் ஆர் ஏ குட் சப்ஜெக்ட். ஆர் வந்தால் இஸ்ஸு. இதெல்லாம் சின்ன சின்ன இன்ட்டு நான் சொல்கிறது. ஆர் வந்தால் இஸ்ஸு. ஃபிசிக்ஸ் ஆர் ஏ குட் சப்ஜெக்ட். நேம் ஆஃப் சப்ஜெக்ட் இட் இஸ் சிங்குலர். பொலிட்டிக்ஸ், நியூஸ், ஃபிசிக்ஸ், மேக்ஸ், எக்கனாமிக்ஸ் ஆல் ஆர் சிங்குலர் நவுன்ஸ். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அண்ட் ஆர் நாட் ஆர். பாருங்க, ஆர் வராது இஸ்ஸு வருங்கிறாங்க. இதெல்லாம் ப்ளூரல், அதாவது சிங்குலருக்கு இஸ்ஸு தான் வரும், ஆர் வராது. ஸோ ஆர் வந்து இஸ்ஸு வந்து ஆர் ஞாபகம் வச்சுக்கோ, இல்லைனா த ப்ரைஸ் ஆஃப் திஸ் ஆப்பிள்ஸ் ஆர் ஹை. நான் என்ன சொன்னேன், ஆர் வந்தால் இஸ்ஸுன்னு. ஸோ அதுதான். ஓகேவா? இஃப் யூ ஹார்ட் ஒர்க்டு, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஹார்ட் ஒர்க்டு ஹார்ட் யூ வுட் பாஸ். ஸோ இஃப் யூ ஹேட் ஒர்க்டு, ஹார்ட் ஒர்க்குங்கிற மாதிரி, இஃப் யூ ஹேட் ஒர்க்டு ஹார்ட், இஃப் யூ ஹேட் ஒர்க்டு ஹார்ட் யூ வுட் ஹேவ் பாஸ்டு. ஓகே. இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, ஒர்க்டு பாஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. இஃப் யூ ஒர்க்டு ஹார்ட் அப்படிங்கிறது ஒர்க் பண்ணி முடிச்சுட்டேன். யூ வுட் பாஸ், நீ பாஸ் ஆகிருக்கலாம். அதாவது இஃப் யூ ஹேட் ஒர்க்டு ஹார்ட், நீ ஹார்ட் ஒர்க் பண்ணினா கண்டிப்பாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இஃப் யூ ஹேட் ஒர்க்டு ஹார்ட், ஓகே, யூ வுட் ஹேவ் பாஸ்ட். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஹேவ் பாஸ்டு அப்படிங்கிறது இங்கே எழுதணும். இங்கே பாரு, ஹேட் ப்ளஸ் பாஸ்ட் டென்ஸ் வந்துச்சு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வருது. இஸ் ஃபாலோடு பை ஹேட் வந்திருக்கனால இந்த இடத்துல வுட் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ வுட் ஹேவ் அப்படின்னு போட்டு பாஸ்ட் போகணும். கவனம், இது கேட்பாங்க. இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வுட் பாஸ், அதே தான் இங்கேயும். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் பாஸ், வுட்டை தூக்கிட்டு வில்லு, இது ஒரு இது. ஓகேவா? அடுத்து இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் பாஸ், அதை அப்படியே திருப்பி கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே திருப்பி எழுது. இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வுட் பாஸ், வில் வந்தால் வுட் வந்தால் வில், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. எவ்ரி ஒன் ஆஃப் தி பாய்ஸ் வேர் கொஸ்டின்டு.
எவ்ரி ஒன் ஆஃப் தி பாய்ஸ் வாஸ் கொஸ்டின், வேர் வந்த வாஸ் வந்த வேர், ஈச் ஒன் எவ்ரி ஒன் மச் டேக் சிங்குலர் வெர்ப்ஸ். காவேரி இஸ் ஏ ஹோலி ரிவர், காவேரி இஸ் ஏ ஹோலி ரிவர். த காவேரி, நேம் ஆஃப் ரிவர் மவுண்டெயின் இதெல்லாம் வந்தால் த காவேரி. நெய்தர் ஃபுட் நார் வாட்டர் ஆர் ஃபவுண்டர், நெய்தர் ஃபுட் நார் வாட்டர் ஆர் வந்தால் இஸ்ன்னு சொல்லியிருக்கேன் பார்த்துக்க. நோ சூனர் ஈ சா மீ தென் ஹீ ரேன் அவே, நோ சூனர் டிட் ஹீ அதாவது டிட் ஹீ சாக் பதில் சி, மீ தென் ஹீ ரேன் அவே. இந்த இடத்துல 2 சேஞ்சு, இங்கே வந்து டிட் ஹீ வரும், இங்கே சீக்கு பதில் சா வரும். இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா நோ சூனர் இஸ் ஃபாலோட் பை ஆக்சிலரி வெர்ப், நோ சூனர் டிட் ஹீ சி மீ. ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, காம்ப்ளெக்ஸாக இருக்குது, சொன்னாலும் இப்போ வந்து புரியாது, ஏன்னா நிறைய ரூல்ஸ் இருக்குது இதுக்கு. ஓகேவா, நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக சொல்லி தருமோ அவ்வளோ ஷார்ட்டாக சொல்லி தந்துட்டுருக்கேன். பிரெட் அண்ட் பட்டர் ஆர் குட் ஃபார் ஹெல்த், பிரெட் அண்ட் பட்டர் இஸ் ஆர் வந்தால் இஸ் வந்தால் ஆர். ஓகே, அடுத்தது ஹீ ஐ அண்ட் யூ ஆர் கோயிங் டு மதுரை. இது பாருங்கள் 3 பேர் வராங்க, ஹீ ஐ யூ. அப்போ இந்த மாதிரி இந்த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ப்ரோனவுன்ஸ், அதாவது செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், ஃபஸ்ட்டு பர்சன். கரெக்ட் ஆர்டர் என்ன வரும், ஃபஸ்ட்டு செகண்ட் பர்சன் தான் எழுதணும். இந்த மாதிரி வந்தால் அடுத்து தேர்ட் பர்சன் வந்து ஃபஸ்ட் பர்சன் எழுதணும். செகண்ட் பர்சன் யார், செகண்ட் பர்சன் வந்து யூ, ஹீ அப்படின்னு தேர்ட் பர்சன், ஹீ ஐ, யூ ஹீ அண்ட் ஐ, இது மாற்றி எழுதிக்கணும்ப்பா, கொஞ்சம் பார்த்துக்க. ஹீ கட் த ட்ரீ பை அன் ஆக்ஸ். அப்போது நான் என்ன சொல்கிறேன், ஹீ கட் த ட்ரீ பை அன் ஆக்ஸ். இந்த பை வராது, வித்து தான் வரும். வி டூ சம்திங் வித் அன் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்டில் ஏதாவது நீ வித் எ பென், இதை பென் வச்சு எழுதுகிற அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஜெக்ட் வச்சு நீ பண்ணுற அப்படின்னா பண்ண போகிறோம் அப்படின்னா வித்து தான் வரும், அந்த ஆப்ஜெக்ட் கிட்ட வித்து தான் வரும். வித் அண்ட் ஆக்ஸ், பை அண்ட் ஆக்ஸ் கிடையாது, அவ்வளோதான். இதே மாதிரி வே டு சக்ஸஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கும், அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் சேர்த்து பாட்டினா கன்ஃபார்மாக 5 மார்க், அவ்வளோதான். நீ இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உனக்கு புரிஞ்சுன்னா 5 மார்க். இது புக் பேக்கு, இவ்வளோ பெருசெல்லாம் கேட்கவே மாட்டாங்க, சரியா? வேணும்னா 1 2 சொல்கிற பார்த்துக்க, 6வது பார்த்துக்க, 4வது பார்த்துக்க, 2வது பார்த்துக்க, இதெல்லாம் வருது. ஃபஸ்ட் ஒன் பார்த்துக்க, இதெல்லாம் வந்திருக்குது, கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தேர்ட் ஒன்றும் பார்த்துக்க, ஃபோர்த் ஒன்றும் பார்த்துக்க. ஒரு சின்ன சேஞ்ச் தான், பார்த்துக்க. அவ்வளோ கேட்க மாட்டாங்க, பட் ரிப்பீட்டட் பார்த்துக்க. இது வந்து புக் பேக், அதனால் சிமேட்டிக் நெட்வொர்க் கேட்க மாட்டாங்க, கேட்டால் லக்கு, அதான் அவனே ஆன்சர் கொடுத்துருவான். 5 விஷயத்துக்கு 5 ஆன்சர் கொடுத்துருவான், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் எடுத்து எழுதிடுவோம். இதெல்லாம் அவங்களே கேட்டுருவாங்க, ஓகேவா? கொடுத்துருவாங்க, எழுதிடலாம். அடுத்து காம்ப்ரிஹென்ஷனில் ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, அதில் அவனே கொஸ்டின் கொடுத்துருவான். மென்ஷன் 2 யூஸ் ஆஃப் ட்ரீனா என்ன யூஸ்ன்னு மட்டும் எழுது, கண்டதெல்லாம் எழுதாது காம்ப்ரிஹென்ஷனில். ஒய் ஆர் ரெயின் ஃபாரஸ்ட் பீயிங் டெஸ்ட்ராய்ட், ஏன் அப்படின்னு எழுது. ஹவு மச் ஆஃப் தி எர்த் சர்ஃபேஸ் இஸ் ஆக்குபைட் ட்ரீ, 30% ஆஃப் தி எர்த், அவ்வளோதான். பிக் அவுட் தி வேர்ட் ஃப்ரம் தி பேசேஜ் தட் மீன்ஸ் சேம் ஆஸ் வுட். வுட்டு வந்து என்ன, சேம் ஆஸ் வுட்னா வுட்டு மாதிரியே ஒரு மீனிங் இருக்கிறது என்னது, ஃபாரஸ்ட். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு கிரிட்டிக்கலாக ஒன்று மட்டும் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்ஆர் நோ கேட்பாங்க, ஈஸ் தேர் அப்படின்னு, ஈஸ் அப்படின்னு வந்தாலே எஸ்ஆர் நோவான்னு கேட்குறாங்க, அந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்பாங்க இதில். ஸோ ஃபார் இங்கே வந்து இந்த எரர் ஸ்பாட்டிங் கீழே ஆப்ஷன் வந்து என்ன கேட்பாங்கன்னா, கன்ஃபார்மாக ஹோமோஃபோன்ஸ் 2, ரிலேட்டிவ் ப்ரோனோனு, இல்லைனா மாடல் செமி மாடலு, இல்லை டென்சஸ் கேட்கலாம், லிங்கஸ் கேட்கலாம். இந்த மாதிரி தான் அவங்க அந்த 5 மார்க் கேட்குறாங்க இந்த எரர் ஸ்பாட்டிங் கூட. அது நாளைக்கு நான் வந்து அது ஒரு பிடிஎஃப்பில் காட்டிடுறேன், ஓகேவா? பட் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட் நினைக்கிறேன், அது கொஞ்சம் எழுதலாம். ஹோமோஃபோன்ஸ் 2 மார்க் கிடச்சிரும். பட் இருந்தாலும் வந்து பார்த்து நான் சொல்லக்கூடிய விஷயம் எரர் ஸ்பாட்டிங் தான். பட் எரர் ஸ்பாட்டிங் லாங் ரூல்ஸ் இருக்குது, நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்கடா தம்பி. எனக்கு தெரிஞ்சு 2மே ஈஸி தான். அதில் வந்து ஹோமோஃபோன்ஸ் 2 மார்க் எடுத்துடலாம். மாடல் செமி மாடல் புக் பேக் பார்த்தா 1 மார்க் எடுத்துடலாம், 3 மார்க்கா. மீதி வந்து வேர்பு கேட்பாங்க, அதுவும் புக் பேக் பாருங்கள். லிங்கஸும் புக் பேக் பாருங்கள், அதுதான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன, ரிலேட்டிவ் ப்ரோனவுனு ஈஸி, டபிள்யூ வரதெல்லாம் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் தானே. ஸோ அதுவுமே ஈஸியாக தான் இருக்கும், பாருங்கள், ஓகேவா? ஸோ அதனால் முடிஞ்சளவு நான் 7 into 5 35 எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன். இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.